வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் வியூவர்ஸ். இன்னைக்கு ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்குது. முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கரூர் விவகாரம் தொடர்பா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நேர்ல வந்து ஆஜராகணும் விசாரணைக்காக டெல்லியில அப்படின்னு சொல்லி சிபிஐ ஒரு சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க. இந்த சம்மன் பார்த்தோம் அப்படின்னா டிவிகே நிர்வாகிகள் மூலமாகவும் டிவிகே தொண்டர்கள் மூலமாகவும் அதிகமா எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சம்மன் அப்படின்னு தான் சொல்லணும். செந்தில் பாலாஜி அவர்களுமே அவருடைய எக்ஸ்தல பக்கத்துல ஒரு ட்வீட்டுமே போட்டிருக்கிறாரு, எனக்கு சிபிஐ வந்துட்டு சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க, அதன் அடிப்படையில் மார்ச் 17ஆம் தேதி நான் ஆஜராக போறேன், எனது தரப்புல இருக்கக்கூடிய விளக்கங்களை நான் சொல்ல போறேன், அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி செந்தில் பாலாஜி அவர்களும் அவருடைய எக்ஸ்தல பக்கத்துல ஒரு ட்வீட்டை போட்டிருக்கிறாரு. இந்த இடத்துல மிக முக்கியமான கேள்வியா சோசியல் மீடியால நிறைய இடங்கள்ல மக்கள் வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நேற்றுக்கு அதாவது மார்ச் 9ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா நிறைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்ல விஜய் அவர்களுக்கு சிபிஐ மீண்டும் சம்மன் அனுப்பியது, மார்ச் 10ஆம் தேதி டெல்லியில விசாரணைக்கு நேரடியா வந்து ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்ற இந்த நியூஸை நிறைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த பக்கம் திரும்பினாலுமே வந்துட்டு போஸ்டா போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ விஜய் அவர்களுக்கு சிபிஐ சம்மன் அனுப்பியது அப்படின்ற ஒரு தகவலை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் டெலிகாஸ்ட் பண்ணும்போது செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலை ஏன் டெலிகாஸ்ட் பண்ணல? சொல்ல போனா விஜய் அவர்களுக்கு சம்மன் அனுப்புறதுக்கு முன்னாடியே செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலுமே சொல்லப்படுது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்ட செய்தியை ஏன் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் டெலிகாஸ்ட் பண்ணல அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி மக்கள் மூலமா சோசியல் மீடியால நிறைய இடங்கள்ல வைக்கப்படக்கூடியதை நம்மளால பார்க்க முடியும். ஸோ செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்ற செய்தி எப்படி வெளியானுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏஷியன் நியூஸ் இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்கு. அந்த பேஜ்ல தான் மார்ச் 9ஆம் தேதி இந்த விஷயமே வந்துட்டு டெலிகாஸ்ட் ஆகுது, போஸ்டா வந்துட்டு போடுறாங்க. அந்த போஸ்ட்ல என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தா, சிபிஐ இந்த தகவலை சொல்ற மாதிரி அவங்க ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதாவது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு டெல்லியில நேரடியா வந்து ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி சம்மன் அனுப்பணும், ஆனா செந்தில் பாலாஜி அவர்களோ அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களோ அவருடைய அலுவலகத்தை சார்ந்தவர்களோ அவருக்கு நெருக்கமானவர்களோ யாருமே இந்த சம்மனை வந்துட்டு பெற்றிருக்கவே இல்லை, பெறல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அவருக்கு வந்து மெயில்ல இந்த சம்மனை அனுப்பியிருந்தோம், ஆனா அந்த மெயிலுக்குமே அவருடைய தரப்புல இருந்து எந்த ஒரு பதிலுமே வரல அப்படின்ற மாதிரி சிபிஐ இந்த விஷயங்களை சொல்ற மாதிரி அவங்களுடைய பேஜ்ல ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. இந்த ஒரு போஸ்ட் வெளியானதுக்கு அப்புறம் தான் நிறைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இந்த விஷயத்தை எடுத்து பேசவே ஆரம்பிச்சாங்க, அவங்களுமே வந்து டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் செந்தில் பாலாஜி அவர்களும் அவருடைய எக்ஸ்தல பக்கத்துல ஒரு பதிவையுமே போட்டிருக்கிறாரு. அப்போ அந்த ஏஷியன் நியூஸ் இன்டர்நேஷனல் அப்படின்ற பேஜ்ல இந்த விஷயம் டெலிகாஸ்ட் ஆகுற வரைக்கும் ஏன் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இந்த விஷயத்தை டெலிகாஸ்ட் பண்ணவே இல்லை? விஜய் அவர்களுக்கு சம்மன் அனுப்பினதை மட்டும் எதுக்காக திரும்ப 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 போட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்விதான் இங்கே மக்கள் மூலமா சோசியல் மீடியால நிறைய இடங்கள்ல எடுத்து வைக்கப்படுது. அதாவது செந்தில் பாலாஜி அவர்களை மார்ச் 10ஆம் தேதி டெல்லியில வந்து நேரடியா ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க. இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் மூலமா அவருடைய ட்வீட் மூலமாவே என்ன விஷயம் தெரிய வருது அப்படின்னா, அவர் மார்ச் 17ஆம் தேதி டெல்லியில இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்துல விசாரணைக்காக ஆஜராக போறாரு அப்படின்றது தெரிய வருது. இந்த கரூர் விவகாரம் சார்ந்து ஆரம்பத்தில இருந்தே என்னென்ன விசாரணைகள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நாம எல்லாருமே நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதாவது கடந்த 2025ஆவது வருஷம் செப்டம்பர் 27ஆம் தேதி தாவேகாவினுடைய பிரச்சார கூட்டம், தளபதி அவர்கள் பிரச்சாரம் மக்கள் சந்திப்பு அப்படின்றத கரூர்ல நடத்தியிருந்தாரு. அந்த டைம்ல எதிர்பாராத விதமா கூட்ட நெரிசல்ல சிக்கி கிட்டத்தட்ட 41 பேர் பரிதாபமா உயிரிழந்திருந்தாங்க. அந்த சமயத்துல நிறைய பேர், அதாவது பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சேர்ந்த ஒரு சில பேரா இருக்கட்டும், அந்த சம்பவ இடத்துல பிரச்சாரத்துல கலந்துகிட்ட மக்கள்ல இருக்கக்கூடிய சில பேரா இருக்கட்டும், இப்படி சில பேர் பேசக்கூடிய வீடியோ காட்சிகளை வந்துட்டு நாம சோசியல் மீடியால பார்த்திருந்தோம். அதுல அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் நல்லபடியா தான் போயிட்டு இருந்தது, திடீர்னு ஒரு கும்பல் உள்ள இறக்கி விடப்பட்ட மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆனிச்சு, கரண்டே இல்லை, இருண்டு போயிடுச்சு, யாரோ எங்களை வேணுக்குன்னு கூட்டத்துக்குள்ள புஷ் பண்ணி விட்ட மாதிரிலாம் நாங்க வந்துட்டு ஃபீல் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசக்கூடிய காட்சிகளை வந்துட்டு நாம சோசியல் மீடியால பார்த்திருந்தோம். அது மட்டும் இல்லாம அந்த பரப்புரை கூட்டத்திலேயே பார்த்தோம் அப்படின்னா, தளபதி அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களை பத்தி சில விஷயங்களை பேசும்போது கரெக்டா அந்த டைம்ல தளபதி அவர்களை நோக்கி காலணிகள் வீசப்படக்கூடிய ஒரு காட்சிகளுமே வந்திருந்தது. அதையுமே வந்துட்டு நாம சோசியல் மீடியால பார்த்திருந்தோம். இப்படி நிறைய நிகழ்வுகள் வந்துட்டு நடந்துகிட்டே இருந்தது. ஸோ அந்த சமயத்திலேயே பார்த்தோம் அப்படின்னா டிவிகேவை சேர்ந்த முக்கியமான நிர்வாகிகளும் சரி, டிவிகேவினுடைய தொண்டர்களும் சரி இந்த ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க. என்னன்னா,
கரூர் விவகாரத்துல ஒரு மிகப்பெரிய சதி வேலை வந்துட்டு நடந்திருக்குது. அதாவது அந்த கூட்டத்துக்குள்ள நடந்த காலணிகள் வீசப்பட்ட விஷயங்கள்ல இருந்து ஆம்புலன்ஸ் உள்ள அனுப்பப்பட்ட விஷயங்கள்ல தொடங்கி 41 பேரினுடைய போஸ்ட்மார்டம் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் நிறைய சதி வேலைகள் நடந்திருக்குது அப்படின்றது சார்ந்து ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் எடுத்து வச்சாங்க. அதுலயும் குறிப்பா தளபதி அவர்களே பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேடையில டிஎம்கே மேல டைரக்டாவே வந்துட்டு குற்றச்சாட்டுகளை எடுத்து வச்சிருந்தாரு. அதே போல டிவிகேவினுடைய நிர்வாகிகள்ல முக்கியமான சில பேர் பார்த்தோம் அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்களுடைய பேரை குறிப்பிட்டே இந்த விஷயத்துல வந்துட்டு பேசியிருந்தாங்க. ஸோ அவருடைய சதிவேலை தான் இதில் நடந்திருக்குது. சீக்கிரமாவே இதுக்கு வந்துட்டு நீதி கிடைக்கும், சிபிஐ மூலமா அவருக்குமே சம்மன் அனுப்பப்படும் அப்படின்ற இந்த ஸ்டேட்மெண்ட் டிவிகேவினுடைய நிர்வாகிகள் மூலமாவே எடுத்து வைக்கப்பட்டது. அதே போல ஆரம்பத்திலேயே பார்த்தோம் அப்படின்னா ஹைகோர்ட் தான் இந்த விவகாரம் சார்ந்து விசாரணையில இறங்கியிருந்தாங்க. மாநில அரசு தான் விசாரணையில இறங்கியிருந்தாங்க. முதல்ல பார்த்தோம் அப்படின்னா அவங்க தனிநபர் ஆணையமும் அனுப்பிச்சிருந்தாங்க. அதே போல இந்த விவகாரம் சார்ந்து வழக்கு விசாரணை அப்படின்றது தமிழக அரசு தான் நடத்திட்டு இருந்தாங்க. ஹைகோர்ட் தான் தலையிட்டு இந்த விசாரணையை நடத்திட்டு இருந்தாங்க. அதே போல பார்த்தோம் அப்படின்னா தனிநபர் ஆணையமும் அமைக்கப்பட்டது. அருணா ஜெகதீசன் அவங்களுடைய தலைமையில தனிநபர் ஆணையமும் அமைக்கப்பட்டு அவங்க மட்டுமே விசாரணைகள் நடத்தினாங்க. பாதிக்கப்பட்ட குடும்பங்களையும் நேரில் போய் பார்த்தாங்க, விசாரணைகளும் வந்துட்டு இருந்தது. ஸோ ஹைகோர்ட்லையும் பார்த்தோம் அப்படின்னா தளபதி அவர்கள் மேலதான் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் எடுத்து அடுக்கிக்கிட்டே இருந்தாங்க. அவர் தான் 41 பேர் உயிர் வந்துட்டு போனதுக்கு முக்கியமான காரணம், அவருடைய தாமதம் தான் காரணம், அவங்களால கூட்டத்தை வந்துட்டு கையாள முடியல, அதுல தான் 41 பேர் வந்துட்டு உயிரிழந்துட்டாங்க இப்படின்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளையுமே ஹைகோர்ட்டே வந்துட்டு தளபதி அவர்கள் மேல எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தது. ஸோ அந்த சமயத்துல தான் பார்த்தோம் அப்படின்னா டிவிகே தரப்பினர், அதாவது டிவிகே சார்ந்தவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா எங்களுக்கு தமிழக அரசு மேலதான் சந்தேகமே இருக்குது, அவங்க வந்து எங்களுக்கு முறையான பாதுகாப்பை கொடுக்கல அப்படின்றதா எங்களுடைய குற்றச்சாட்டாவே இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்களே இந்த வழக்கு விசாரணைகளை நடக்கும்போது எப்படி அது சரிப்பட நடக்கும், எங்களுக்கு எப்படி நியாயம் கிடைக்கும்? கண்டிப்பா இந்த வழக்கு அப்படின்றது உச்சநீதிமன்றத்துக்கு போகணும், சிபிஐ இந்த வழக்கு எடுத்து விசாரிக்கணும் அப்படின்ற ஒரு மனுவை வந்துட்டு உச்சநீதிமன்றத்துல போட்டாங்க. உச்சநீதிமன்றத்திலையும் வழக்கு விசாரணை அப்படின்றது ஆரம்பிச்சிச்சு. அதன் பிறகு சிபிஐக்கு இந்த வழக்கு கைமாறுச்சு தமிழக அரசு கிட்ட இருந்து. அப்பையும் பார்த்தோம் அப்படின்னா உச்சநீதிமன்றத்துல தமிழக அரசு இந்த வழக்கு சிபிஐக்கு போகக்கூடாது, தமிழக அரசு சார்பில் தான் விசாரிக்கப்படணும், எங்களுடைய மாநில உரிமை பறிக்கப்படுது, கண்டிப்பா இது சிபிஐக்கு போகக்கூடாது அப்படின்னு கடைசி நேரம் வரைக்கும் நின்று போராடிட்டே இருந்தாங்க. அந்த சமயத்துல தான் சோசியல் மீடியால நிறைய பேர் இந்த ஒரு கேள்வி எடுத்து வச்சாங்க, ஆளும் கட்சியா இல்லாத போது சிபிஐ வந்து சில வழக்குகளை விசாரிச்சா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சிபிஐ விசாரணையை கோரி முன்னெடுத்து வைக்கிறாங்க. ஆனா இவங்க ஆளும் கட்சியா இருக்கும்போது ஏன் சிபிஐ விசாரணைக்கு போகக்கூடாது? நீங்க தான் வந்துட்டு விஜய் மேலதான் தப்புன்னு சொல்றீங்கல்ல, நீங்க முறையான காவல் பாதுகாப்பு கொடுத்தோன்னு சொல்றீங்கல்ல, அப்படி இருக்கும்போது ஏன் சிபிஐ விசாரணைக்கு போகக்கூடாது? உண்மை வெளியில வரட்டும், சிபிஐ விசாரணைக்கு போலாம், நீங்க தாராளமா விடலாமே, ஏன் சிபிஐ விசாரணை வேணாம் அப்படின்னு உச்சநீதிமன்றத்துல கடைசி வரைக்கும் நின்று போராடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை நிறைய பேர் வந்துட்டு எடுத்து வச்சாங்க. அதே போல அந்த கரூர் விவகாரம் நடந்துட்டு இருக்கு, விசாரணைகளையும் போயிட்டு இருக்குது. அந்த சமயத்திலே பார்த்தோம் அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்களுமே அவசரமா ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பையுமே கொடுத்தாரு. அதாவது ஒரு வழக்கு சார்ந்த விசாரணை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அதுல இவங்க தான் குற்றவாளி, அவங்க தான் குற்றவாளி, இதுதான் நடந்தது அப்படின்னு விசாரணைகள் போயிட்டு இருக்கு, எதுவுமே வந்துட்டு முடிவாகல. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சமயத்திலேயே செய்தியாளர்கள் சந்திப்பை கொடுத்து விஜய் அவர்கள் மேல குற்றச்சாட்டுகள் அப்படின்றது அடுக்கப்பட்டுச்சு. அவர் தாமதமா வந்ததுனால தான் 41 பேரை உயிரிழந்தாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகளை பகிரங்கமா எடுத்து வச்சிருந்தாங்க. இப்படி எல்லாத்தையுமே கடந்து ஒரு வழியா டிவிக்கு எடுத்து வச்ச கோரிக்கையின் மூலமா இந்த வழக்கு அப்படின்றது சிபிஐக்கு கைமாறுச்சு. சிபிஐ உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்களும் அவங்களுடைய முறையான விசாரணைகளை ஆரம்பிச்சாங்க. ஒருத்தரை விடாம எல்லார்கிட்டயுமே விசாரணைகள் நடத்தினாங்க. சம்பவம் நடந்த இடத்துக்கு போய் அங்க கடை வச்சிருக்க வியாபாரிகள்ல இருந்து, பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சார்ந்தவங்கள்ல இருந்து, அன்னைக்கு காவல் பாதுகாப்புல இருந்த காவல்துறை அதிகாரிகள் வரைக்கும் எல்லார்கிட்டயுமே விசாரணைகளை நடத்தினாங்க. இந்த சைடு டிவிகே கிட்ட வந்து டிவிகேல இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள், அதுக்கப்புறம் டிவிகேவினுடைய தலைவரா இருக்கக்கூடிய விஜய் அவர்கள்னு எல்லாரையுமே டெல்லியில சிபிஐ அலுவலகத்துக்கு வர வச்சு விசாரணைகளும் நடத்தப்பட்டது. தளபதி அவர்கள்கிட்டயே 2 நாள் விசாரணை அப்படின்றது நடத்தப்பட்டது. அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தளபதி அவர்களுடைய பிரச்சார வாகனத்தை அன்னைக்கு ஓட்டிட்டு வந்த டிரைவர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்டயுமே சிபிஐ வந்துட்டு விசாரணைகளை நடத்தினாங்க. அவர் மூலமா தான் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஆப்போசிட்டான ஒரு ஆதாரம் சிபிஐ கைக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் அந்த டைம்லவே சொல்லப்பட்டது. அதை தாண்டி 41 பேர் உயிரிழந்தாங்க இல்லையா, அவங்களுடைய உடல்கள் போஸ்ட்மார்டம் செய்யப்பட்ட மருத்துவமனையிலையும் சிபிஐ ஆபீசர்ஸ் விசாரணைகளை நடத்தினாங்க. அந்த டைம்ல போஸ்ட்மார்டம் செஞ்ச அந்த மருத்துவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க
அவங்க கிட்ட கிடுக்குப்பிடி விசாரணைகளை சிபிஐ நடத்தினதாகவும் அந்த இடத்துல இருந்து சில ஆதாரங்கள் சிபிஐக்கு கிடைத்ததாகவும் சொல்லப்படுது. ஸோ ஃபைனலி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க விசாரணைக்காக. என்ன விசாரணைக்காக அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, சிபிஐ கிட்ட சில வலுவான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கிறதாவும் அந்த வலுவான ஆதாரங்களை வச்சுக்கிட்டு தான் செந்தில் பாலாஜி அவர்கள் கிட்ட விசாரணையை நடத்துறதுக்காக சிபிஐ சம்மன் அனுப்பி அவரை டெல்லிக்கு நேரடியா வரத்துக்கு அழைப்பு விடுத்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. செந்தில் பாலாஜி அவர்கள் கிட்ட சிபிஐ உடைய விசாரணை எப்படி இருக்க போகுது அப்படின்றத நாம காத்திருந்து தான் பார்க்கணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, தளபதி அவர்களுக்கு சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மார்ச் 9ஆம் தேதி சம்மன் அனுப்பி மார்ச் 10ஆம் தேதி ஆஜராக சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல டிவிகே கிட்ட இருந்து சிபிஐ கிட்ட சில கோரிக்கைகள் வச்சிருக்கிறாங்க. 2 கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. முதல் கோரிக்கை என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் ஒரு கட்சியினுடைய தலைவர், அவருக்கு கட்சி சார்ந்து தேர்தல் நெருங்கக்கூடிய டைம்ல நிறைய வேலைகள் இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல எங்களுக்கு ஒரு 15 நாட்கள் அவகாசம் கொடுங்க அப்படின்ற மாதிரி முதல் கோரிக்கை எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஸோ ரெண்டாவது கோரிக்கை என்ன வச்சிருக்கிறாங்கன்னா, அப்படி 15 நாட்கள் எங்களுக்கு அவகாசம் கொடுக்க முடியல அப்படின்னா சென்னைக்குள்ளேயோ இல்ல சென்னையை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளிலேயோ, பெங்களூர் மாதிரியான பகுதிகளிலேயோ விசாரணையை வச்சுக்க முடியுமா அப்படின்னு இரண்டாவது கோரிக்கையை எடுத்து வச்சிருக்கிறாங்க. டிவிகேவினுடைய இந்த கோரிக்கைகளுக்கு சிபிஐ என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்றத நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். இந்த இடத்துல இன்னொரு கேள்வியும் உங்களுக்கு வரலாம். விஜய் அவர்களை எதுக்காக திரும்பவும் சிபிஐ விசாரணைக்கு அழைக்கணும் அப்படின்ற கேள்வி வரலாம். அதாவது சிபிஐ கிட்ட சில ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா, அந்த ஆதாரங்கள் சார்ந்து ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கிறதுக்காக தான் விஜய் அவர்களை சிபிஐ விசாரணைக்கு மீண்டும் அழைத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்போ நம்ம பேசிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாமே அதிகாரப்பூர்வமா சொல்லப்படலை, இப்படி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாயிருக்குது. அதே போல சிபிஐனுடைய இறுதிக்கட்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுவாங்களா, இது நடந்தது, இவங்க மேலதான் தப்பு, இவங்க மேலதான் தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை வெளியிடுவாங்க இல்லையா. இந்த அறிக்கை அப்படின்றது தேர்தலுக்கு முன்பாகவே அறிவிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது கரூர் விவகாரம் சார்ந்து தேர்தலுக்கு முன்னாடியே நீதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நடக்க போகுது அப்படின்றத நாம காத்திருந்து தான் பார்க்கணும். செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க. அதே போல சிபிஐக்கு சில ஆதாரங்களும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விஷயங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நாம அடுத்த பதிவுல சந்திக்கலாம்.